ஓம் சாந்தி 4/8/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களை மலர்களின் அரசனாக ஆக்குவதற்கு பாபா வந்திருக்கின்றார். ஆகையால் விகாரங்களின் எந்த துர்நாற்றமும் இருக்கக்கூடாது. பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா நம்மளை தேவதையை ஆக்குவதற்காக வந்திருக்காரு. தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதையை ஆக்குறார். மலர் என்றாலே குணங்களை குறிக்கக்கூடியது, தெய்வீக குணங்களை குறிக்கக்கூடியது. ஆக மலர்களின் அரசனாக பாபா நம்மளை ஆக்குறார் அப்படின்னா, தெய்வீக குணம் நிறைந்த தேவதையை ஆக்குறார் அப்படின்னா, அப்போ விகாரங்களின் துர்நாற்றம் எதுவும் இருக்கக்கூடாது. நமக்குள்ள எந்த ஒரு விகார குணங்களினுடைய அம்சம் கூட இருக்கக்கூடாது. விகல்பம் விக்கர்மம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்றார். தேக அபிமானத்தின் துர்நாற்றம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். பாபா கேள்வி கேட்குறாங்க, விகாரங்களின் அம்சத்தையும் கூட சமாப்தி செய்வதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பதில், நிரந்தரமாக உள்நோக்கமுடையவர்களாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். உள்நோக்கு முகம் என்றால் வினாடியில் சரீரத்திலிருந்து விடுபடுவதாகும். இந்த உலகின் விஷயங்கள் முற்றிலுமாக மறந்துவிட வேண்டும். ஒரு வினாடியில் மேலே செல்ல வேண்டும் மற்றும் வர வேண்டும். இந்த பயிற்சியின் மூலம் விகாரங்களின் அம்சம் முடிந்துவிடும். காரியங்கள் செய்தாலும் இடையிடையே உள்நோக்கு முகமுடையவராக ஆகிவிடுங்கள். முற்றிலும் அமைதி நிலவ வேண்டும். எந்த ஓசையும் கூடாது. இந்த உலகமே இல்லாதது போல் ஆகிவிட வேண்டும். அந்த அளவுக்கு உள்நோக்கு முகமுடையவராக ஆயிடுங்க. அப்படி ஆனீங்கன்னா இந்த விகாரங்களின் அம்சம்லாம் என்ன ஆகிடும்? சமாப்தி ஆகிடும் அப்படின்றார். உள்நோக்கு முகமுடையவராக போங்க. இந்த உலகம் டோட்டலாக மறந்துடணும். இந்த உடல், உலகம், சப்தம் எல்லாம் மறந்து போயிடணும். அதெல்லாம் கடந்த மனநிலைக்கு போங்க, அந்தர்முகி ஆகுங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. அசரீரியாகி தந்தையின் நினைவில் அமருங்கள் என்று இங்கு ஒவ்வொருவரும் அமர வைக்கப்படுகின்றனர். குழந்தைகள் அமர்ந்ததுமே அசரீரியாக ஆகுங்க, தன்னை ஆத்மானு உணருங்க. பாபா அப்படி தான் புரிய வைக்கிறார். கூடவே இந்த சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். மனிதர்கள் 84 பிறவி சக்கரத்தை புரிந்து கொள்வது கிடையாது. புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். ஏன்னா அவங்களாம் 84 பிறவியில் வரல. யார் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வதற்கு வருவார்கள். நீங்கள் இந்த சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான சுய தரிசன சக்கரம். இதன் மூலம் அசுர சிந்தனைகள் அழிந்துவிடும். யாரோ ஒரு அசுரன் இருப்பதாகவும் அவரது தலை துண்டிக்கப்பட்டு விடும் என்பதெல்லாம் கிடையாது. சக்கரத்தை விஷ்ணு கையில் காட்டியிருப்பாங்க, கிருஷ்ணர் கையில் காட்டியிருப்பாங்க. அவங்க கையிலேருந்து போய் அசுரன் தலையை வெட்டின மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்றார். அசுர சிந்தனைகள் அழிஞ்சிடும். சுய தரிசன சக்கரம் சுத்தம் போது அசுர சிந்தனைகள்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார். மனிதர்கள் சுய தரிசன சக்கரத்தின் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது. இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு இங்கு கிடைக்கிறது. இல்லறத்தில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று தூய்மையாக ஆகுங்கள். பகவானுடைய மகா வாக்கியம், இந்த ஒரு பிறப்பு தூய்மையாக ஆவதன் மூலம் எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கு நீங்கள் தூய்மையான உலகிற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். ஆக கடைசி இந்த ஒரு பிறவி தூய்மையாகுங்க அப்படின்னு சொல்கிறார். சத்தியுகம்தான் சிவாலயம் என்று கூறப்படுகிறது. கலியுகம் வைஷ்யாலயம், விஷம் நிறைந்தது. இந்த உலகம் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. இது பாரதத்திற்கான விஷயம். மற்றவர்களின் விஷயத்தில் செல்ல வேண்டாம். சில பேர் கேட்குறாங்களாம், அப்படின்னா மிருகங்கள்லாம் என்ன ஆகும், மற்ற தர்மங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்களாம். அதுக்கு பாபா சொல்கிறாரு, முதல்ல தன்னை பற்றி புரிஞ்சுக்கங்க, மற்றவர்களை பற்றி பிறகு சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கன்றார். இது பாரதவாசிகளுக்கு தான் பொருந்தும் அப்படின்றார். தந்தை முட்களை மலர்களாக ஆக்குகின்றார். தந்தையை தோட்டக்காரன் என்றும் கூறுகின்றோம். தந்தை முட்களை மலர்களாக ஆக்குங்கள் என்று அழைக்கின்றோம். தந்தை மலர் நிறைந்த தோட்டத்தை உருவாக்குகின்றார். மாயை முட்கள் நிறைந்த காட்டை உருவாக்குகிறது. மனிதர்கள் சொல்கிறாங்களாம், ஈஸ்வரனே உனது மாயை மிகவும் பிரபலமானது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஈஸ்வரனையோ மாயையோ அவங்க சுத்தமாக புரிஞ்சிக்காமல் இருக்காங்க.
யாராவது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா பிறகு அதையே அப்படியே காப்பி அடிக்கிறாங்க, திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அர்த்தம் எதுவுமே புரிஞ்சுக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறார். ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் என்பது நாடகத்தின் விளையாட்டு என்பது உங்களுக்கு இப்போ புரியுது. ராமராஜ்யத்தில் சுகமும் ராவணராஜ்யத்தில் துக்கமும் இருக்குது. இது எங்கே நடக்குது? இந்த பாரதத்தில் இங்கே நடக்கக்கூடிய விஷயம். மற்றபடி இது பிரபுவின் மாயையெல்லாம் கிடையாது. நீயே தான் சுகத்தையும் கொடுக்குற, நீயே தான் துக்கத்தையும் கொடுக்குற, மாயையை உருவாக்குறதே நீ தான் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. இது பிரபுவோட மாயெல்லாம் கிடையாது. 5 விகாரங்களை தான் மாயான்னு சொல்லப்படுது. இதை தான் ராவணன் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி மனிதர்கள் மறுபிறப்பு எடுத்து 84 பிறவி சக்கரத்தில் வராங்க. சதோகுணத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகிறாங்க. கண்டிப்பாக அப்படி தான் ஆகணும் அப்படின்றார் பாபா. அடுத்து சொல்கிறாங்க, விகாரமற்ற உலகம் உருவாக்குவதற்காக தான் இப்பொழுது பாபா வந்திருக்கிறாரு. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, காமம் மிகப்பெரிய எதிரி. இதன் மீது நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். சம்பூர்ண நிர்விகாரி தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். தூய்மை இழந்துவிட்ட காரணத்தினால் நீங்கள் அதிக பாவங்கள் செய்தீர்கள். இது பாவ ஆத்மாக்களின் உலகம். பாவங்கள் அவசியம் சரீரத்தின் மூலமாக தான் செய்வீர்கள். அப்பொழுதுதான் பாவ ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறீர்கள். தேவதைகளின் தூய உலகில் பாவங்கள் எதுவும் ஏற்படாது. இங்கு நீங்கள் ஸ்ரீமத் மூலமாக சிரேஷ்ட புண்ணிய ஆத்மாக்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பாபா நம்மை வெற்றி மாலையின் மணிகளாக ஆக்குகின்றார் என்பதை குழந்தைகளாகி நீங்களும் அறிவீர்கள். நினைவு பலத்தின் மூலம் நாம் உலகை வென்று கொண்டிருக்கிறோம். நினைவின் மூலமாக தான் விக்கர்மங்களும் விநாசமாகும். பிறகு நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தையும் கூறுகின்றார். உண்மையில் மாயை என்று 5 விகாரங்களுக்கு தான் கூறப்படுகிறது. இதுவே ராவணன் என்றும் கூறப்படுகிறது. இதையே அவர்கள் 10 தலையுடைய ராவணனின் சித்திரமாக உருவாக்கிவிட்டார்கள். சித்திரங்கள் உள்ளது என்பதால் அதை வச்சு புரிய வைக்கப்படுகிறது. இவ்வாறு அங்கதனும் காண்பிக்கப்படுகின்றார். அவரை ராவணன் அசைத்து பார்த்தார், ஆனால் அசைக்க முடியவில்லை. அதையே உதாரணமாக்கிட்டாங்க. மற்றபடி எந்த பொருளும் கிடையாது. அங்கதன் என்பது என்னன்னா, ஆத்மாவுடைய ஸ்திரமான ஸ்டேஜ், ஆடாத அசையாத மனோநிலையை குறைக்குது. ஆனால் அதையும் அவங்க அப்படி காட்டியிருக்காங்க அப்படின்றார். மாயை உங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் அசைக்கட்டும், ஆனால் நீங்கள் ஸ்திரமாக இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ராவணன், அனுமான், அங்கதன் போன்ற அனைத்தையும் உதாரணமாக ஆக்கிட்டாங்க. இது எல்லாமே இந்த சங்கம யுகத்தில் பார்த்துக்கிட்டால் ராவணனை நீங்கள் ராவணனுடைய குணங்களை அழிக்கிறீங்க, அசுர குணங்களை. அனுமானுக்கும் பாபா நிறையா உதாரணம் கொடுத்துருக்கிறாரு. அனுமான் அப்படி என்றாலே அனுமனுடைய வாள் என்பது நம்முடைய பழைய சமஸ்காரம், நீண்டதாக இருக்கும். அனுமன் என்றாலே உள்ளத்தில் ராமரை சுமப்பவர், வலது கரம், அப்படி நிறையா இருக்குது அனுமாருக்கு உதாரணம். அங்கதன் என்றாலே ஆடாத அசையாத ஸ்திதியில் இருப்பது. இதெல்லாம் அவங்க உதாரணமாக கொடுத்துருக்காங்க. இதன் பொருளை குழந்தைகளாகி நீங்கள் தான் அறிவீர்கள். அதே போல் குலவிக்கான உதாரணமும் இருக்குது. குலவி பிரமரி மற்றும் பிராமணி நிமித்தமானவர்கள், ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. குலவியும் பிராமணையும் ஒரே செயல் செய்கிறாங்களாம். விஷம் நிறைந்த புழுவை நீங்கள் ஞான யோகத்தின் மூலம் பூம்பும் செய்து பதீத்தத்திலிருந்து தூய்மையாக ஆக்குகின்றீர்கள். தந்தையை நினைவு செய்தால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். அதே போல் ஆமைக்கான உதாரணமும் இருக்குது. இந்திரியங்களை கட்டுப்படுத்தி உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகி அமர்ந்து விடுகிறது. உங்களுக்கும் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, காரியங்கள் செய்யுங்கள், பிறகு உள்நோக்கு முகமுடையவராக ஆயிடுங்க. இந்த உலகமே உங்களை பொறுத்த அளவுக்கு இல்லாதது போல் ஆயிடணும். சப்தங்கள்லாம் நின்று போயிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் உள்நோக்கு முகத்தில் போங்க. பக்தி மார்க்கத்திலலாம் வெளிநோக்கு முகத்தோடு இருக்காங்க. பாட்டு பாடுறது, இதை செய்கிறது, அதை செய்கிறது, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ திருவிழாக்கள்லாம் கொண்டாடுறாங்க. இவை அனைத்தையும் விட்டுவிட்டு உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகிவிடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இந்த உலகமே இல்லாதது போல் ஆயிடுங்க. அந்த அளவுக்கு சப்தங்களை கடந்த மனநிலைக்கு வாங்க. நான் தகுதியானவனாக ஆகியிருக்கிறேனா? எந்த விகாரமும் தொந்தரவு செய்யவில்லை தானே? நான் தந்தையை நினைவு செய்கிறேனா அப்படின்லாம் உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். எந்த தந்தை உலகிற்கு எஜமானராக ஆக்குகின்றாரோ அப்படிப்பட்ட தந்தையை
இரவு பகலாக நினைவு செய்ய வேண்டும். நான் ஆத்மா, நமக்கு அவர் தந்தையாக இருக்கின்றார். நாம் இப்பொழுது புது உலகின் மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்ற சிந்தனை உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருபொழுதும் எருக்கம்பூவாக ஆகிவிடக்கூடாது. நறுமணமுள்ள மலராக ஆகணும். அது நறுமணமுள்ள மலர் தான் வாசனை இருக்கும், அதுதான் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். அப்போ நறுமணம்ங்கிறது எதை குறிக்குது? தெய்வீக குணங்களை குறிக்குது. நாம் மலர்களின் ராஜாவாக முற்றிலும் நறுமணம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். எந்த ஒரு துர்நாற்றமும் இருக்கக்கூடாது. தேக அபிமானத்தின் விகாரத்தினுடைய துர்நாற்றமே இருக்கக்கூடாது. கெட்ட எண்ணங்கள் கூட நீங்கணும். மாயையின் புயல் வீழ்த்துவதற்கு அதிகம் வரும். ஆனால் கர்மேந்திரியங்கள் மூலம் எந்த விக்கர்மமும் செய்யக்கூடாது. இந்த மாதிரி உங்களை பக்குவப்படுத்திக்கங்க. தன்னைத்தானே பக்குவப்படுத்திக்கணுன்றார். தன்னை விழிப்படைய செய்து கொள்ள வேண்டும். எந்த தேகாதாரிகளையும் நினைவு செய்யக்கூடாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. சரீர நிர்வாகத்திற்காக காரியங்கள் செய்யுங்க. அதிலிருந்து நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க. உணவு சாப்பிடும் பொழுது தந்தையின் மகிமை செய்து கொண்டே சாப்பிடுங்க. பாபாவை நினச்சிட்டு சாப்பிடும்போது அந்த உணவு கூட தூய்மையாயிடும். எப்பொழுது தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்வீர்களோ அப்படிப்பட்ட நினைவின் மூலம்தான் பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்து போகும். மேலும் சதோ பிரதானமாகவும் ஆவீங்க. எந்த அளவுக்கு உண்மையான தங்கமாக ஆகியிருக்கிறேன் என்று உங்களையே பாருங்கள். இன்று எவ்வளோ மணி நேரம் நான் நினைவில் இருந்தேன். நேற்று 3 மணி நேரம், இன்றைக்கி 2 மணி நேரம், இன்றைக்கி 1 மணி நேரம் நஷ்டமாயிடுச்சு. ஏற்றம் மற்றும் இரக்கம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. யாத்திரைக்கு செல்கின்றனர் எனில் சில இடங்களில் ஏற்றம், சில இடங்களில் இரக்கம் இருக்கும் இல்லையா? அதே போல் தான் உங்கள் மனோநிலையிலும் கூட ஏற்ற இறக்கம் ஆகிட்டே இருக்குது. ஆகையினால தான் உங்கள் கணக்கை செக் பண்ணுங்கள். முக்கியமானதே நினைவு யாத்திரை அப்படின்றார். அப்போ நீங்கள் நினைவில் இருங்க. அப்போ தான் சதோப்பிரதானம் ஆக முடியும் அப்படின்றார் பாபா. அடுத்து பாபா சொல்கிறாங்க, நான் சாதாரண சரீரத்தில் பிரவேசிக்கிறேன் என்று சுயம் தந்தை கூறுகின்றார். பிரம்மாவிற்கும் வயோதிக சரீரம் என்றும் பாடப்பட்டிருக்கிறது. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் பிரம்மா எப்படி காட்டியிருக்காங்க? வயதான தோற்றம், வெள்ளை தாடி. அப்போ அது வயோதிகருக்கு தானே இருக்கும். அனுபவ ரதம் தான் எனக்கும் தேவை. சிறிய ரதத்தில் பிரவேசம் ஆக மாட்டார். என்னை யாரும் அறியவில்லை என்று சுயம் தந்தை கூறுகின்றார். அவர் சுப்ரீம் இறை தந்தை, அதாவது சுப்ரீம் ஆத்மா. நீங்களும் 100% தூய்மையாக தான் இருந்தீர்கள். இப்பொழுது 100% அசுத்தமாக ஆகிவிட்டீர்கள். சத்தியுகத்தில் 100% தூய்மை இருந்ததால் அமைதி மற்றும் சுகம் எல்லாமே இருந்தது. ஆகையினால முக்கியமானதே தூய்மை தான். ஆக தூய்மையை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்கிறார். ஆத்மா தூய்மையாக்குங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்பொழுது ஆத்மாக்களாகி உங்களுக்கு 3வது கண் கிடைச்சிருக்கு. 3வது கண்ணை தந்தை தான் கொடுக்குறார். இப்பொழுது ஆத்மாக்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னா தனக்கு தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்வதற்காக. வக்கீல் படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா, படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா தனக்கு தானே வக்கீல் என்ற பட்டம் வச்சுக்கிறாங்கல்ல. அதே போல தான் இங்கேயும் கூட உங்களுக்கு இங்கே ராஜ்ய திலகம் தனக்குத்தானே நீங்கள் முயற்சி செய்யணும் அப்படின்றார். தனக்குத்தானே முயற்சி செய்து ராஜ்ய திலகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஆசீர்வாதத்தின் மூலமாக கிடைக்காது. படித்து தான் பதவி அடையணும் அப்படின்றார். மற்றபடி ஆசிரியர் கருணை காண்பிக்கணுன்றதெல்லாம் கிடையாது. அப்படி ஆசிரியர் கருணை காமிச்சா எல்லாருமே பாஸ் ஆகிடுவாங்க. ஆகையினால குழந்தைகள் தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்ள வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் விக்கர்மம் விநாசமாகும். மேலும் சக்கரத்தை நினைவு செய்வதன் மூலம் சக்கரவர்த்தி மகாராஜாவாக ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது தந்தை எவ்வாறு கல்யாணக்காரியாக இருக்கின்றாரோ அதே போன்று குழந்தைகளாகி நீங்களும் கல்யாணக்காரி ஆக வேண்டும். அனைவருக்கும் வழி கூற வேண்டும். பாபா மிகவும் நல்ல வழிகளை கூறுகின்றார். ஒரே ஒரு விஷயத்தை புரிய வைங்க. சர்வசிரேஷ்ட சிரோன்மணியான ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு அந்த அளவுக்கு ஏன் மகிமை இருக்குது? அந்த அளவுக்கு அதை எல்லாரும் ஒரு உயர்வாக பார்க்குறாங்கன்னா எப்படி அந்த மகிமை கிடைச்சிது? ஏன்னா அது பகவானுடைய வழி, பகவானுடைய உயர்ந்த வழி. யாரை பகவான் என்று கூறுவது? பகவான் என்றால் ஒரே ஒருவர் தான். அவர் நிராகாரமானவர். அவர் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. இந்த ஒரு விஷயம் தெளிவாக இருக்கணும். இதை நீங்கள் புரிய வைங்க அப்படின்றார்.
அப்படி அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர் தந்தை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்ன அவங்களுக்குள்ள ரிலேஷன் உறவு முறைன்னா சகோதரன் சகோதரன். எப்பொழுது பிரம்மாவின் மூலம் புது உலகை படைக்கும் பொழுது சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் சகோதர சகோதரிகளாக இருப்பதால் தூய்மையாக இருக்க வேண்டும். இதுதான் யுக்தி. நம்ம எல்லாரும் ஒரு தந்தையின் குழந்தை, பிரம்மா தாய், நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றால் நம்மளுடைய உறவு முறை சகோதரன் சகோதரி. ஆக அப்போ சகோதரன் சகோதரி எப்படி இருப்பாங்க? தூய்மையாக இருக்கணுன்றார். கெட்ட பார்வை முற்றிலும் நீங்க வேண்டும், பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். என் கண்கள் பைத்தியம் போல் அலைவதில்லை தானே அப்படின்றதில் எச்சரிக்கையாக இருங்க. பஜாருக்கு போகிறாங்க, பஜாருக்கு போகும்போது கடலையை பார்த்ததும் மனம் விரும்புதா? இவ்வாறு பல பேருக்கு விருப்பம் ஏற்படுது. பார்த்ததும் உடனே அதை வாங்கி சாப்பிட்ணுன்னு சாப்பிட்றாங்க அப்படின்றார். ஒரு நிமித்த பிராமணி இருக்காங்க, சகோதரரோடு போகிறாங்க அப்படின்னா ஒரு கடையில் கடலை வைக்கிறத பார்த்ததும் அதை வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரே ஒரு கடலை சாப்பிட்டா பாவம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்றாங்க. யார் பக்குவமற்றவர்களாக இருப்பார்களோ அவர்கள் உடனே வாங்கி சாப்பிட்றாங்க. கண் ஏமாத்திடுது. ஆகையினால எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றார். நீங்கள் அனைவரும் சீதைகள். ஒரு தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று பாபா உங்களுக்கு கூறுகின்றார். வேறு எந்த விஷயமும் கிடையாது. ராவணன் என்று எந்த ஒரு மனிதரும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கு எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உங்களை கருப்பிலிருந்து வெள்ளையாக ஆக்குகின்றேன். பிறகு மீண்டும் நீங்கள் கருப்பாக்கி கொள்கிறீர்கள். உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மீண்டும் விகாரிகளாக ஆகிவிடுகிறீர்கள். அசுத்தத்திலும் அசுத்தமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அதனால தான் கல் புத்தி அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு இப்பொழுது நீங்கள் தங்க புத்தி உடையவர்களாக ஆகிறீர்கள். உங்களுக்கு முன்னேறும் கலை ஏற்படுகிறது. தந்தையை புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு உலகிற்கு எஜமானர்களாக ஆகிறீர்கள். சந்தேகத்திற்கான விஷயமெல்லாம் இங்கே இருக்கவே முடியாது. தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர். ஆக அவசியம் சொர்க்கத்தை பரிசாக கொண்டு வருவார் இல்லையா? சிவஜெயந்தியும் கூட கொண்டாடுறாங்க. என்ன செய்வாங்க? விரதம் போன்றவைகள் இருப்பார்கள். உண்மையில் விகாரங்களின் விரதத்தை தான் இருக்கணும், விகாரத்தில் செல்லக்கூடாது. இதன் மூலம்தான் நீங்கள் முதல் இடைக்கடை துக்கம் அடைந்தீர்கள். இப்பொழுது இந்த ஒரு பிறப்பு தூய்மையாக ஆகுங்கள். பழைய உலகின் விநாசம் எதிரில் இருக்குது. பாரதத்தில் 9 லட்சம் பேர் இருப்பாங்க. பிறகு முழு உலகத்திலும் அமைதி ஏற்பட்டுடும். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கை தட்டுவதற்கு மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்ற அனைத்து தர்மத்தினுடைய விநாசம் ஆகிவிடும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், அழிவற்ற ஞான செல்வத்தை தனக்குள் தாரணை செய்து பிறகு தானம் செய்ய வேண்டும். படிப்பின் மூலம் தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்ள வேண்டும். தந்தை எவ்வாறு கல்யாணக்காரியாக இருக்கின்றாரோ அதே போன்று குழந்தைகளும் கல்யாணக்காரிகளாக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், சாப்பிடுவது, பானம் அருந்துவது போன்றவற்றில் முழு பத்தியம் கடைபிடிக்க வேண்டும். ஒருபொழுதும் கண்கள் ஏமாற்றிவிடக்கூடாது. இதை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். தன்னை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். கர்மேந்திரியங்களின் மூலம் எந்த விக்கர்மமும் செய்யக்கூடாது. பாபா வரதானம் சொல்கிறாங்க, மனதின் சக்தியின் அனுபவம் மூலமாக விசாலமான காரியத்தில் எப்பொழுதும் சகயோகி ஆகுங்கள். மனதின் சக்தியின் அனுபவம் மூலமாக விசாலமான காரியத்தில் எப்பொழுதும் சகயோகி, அதாவது ஒத்துழைப்பு கொடுப்பவர் ஆகுங்கள். இயற்கையை தமோகுண ஆத்மாக்களின் அதிர்வலைகளை பரிவர்த்தனை செய்வது மற்றும் இரத்த களரியின் வாயுமண்டலம் அதிர்வலைகளில் சுயம் தன்னை பாதுகாப்பாக வைத்திருப்பது, மற்ற ஆத்மாக்களுக்கும் ஒத்துழைப்பு அளிப்பது, புது உலகில் புது படைப்புகளை யோக பலம் மூலம் ஆரம்பம் செய்வது, இவை அனைத்தும் விசாலமான காரியங்களுக்கு மனதின் சக்தி தேவையாக உள்ளது. மனதின் சக்தி மூலமாக தான் சுயத்தினுடைய கடைசி நேரம் இனிமையானதாக இருக்கும். மனதின் சக்தி என்றால் உயர்ந்த சங்கல்பத்தின் சக்தி, ஒருவரோடு தெளிவான தொடர்பு. இப்பொழுது இதன் அனுபவம் நிறைந்தவராக மாறுங்கள். அப்பொழுதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட காரியத்தில் சகயோகியாகி எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தின் ராஜ்ய அதிகாரியாக ஆவீர்கள். ஆக மனதினுடைய சக்தியை
உருவாக்குங்க. அப்படின்னா என்ன, அந்த தூய சங்கல்பத்தினுடைய சக்தியை உருவாக்குங்க. அப்போ தான் பாபாவோட கரெக்டான ஒரு கனெக்ஷனில் இருப்பீங்க. உங்கள் மூலமாக பின்னாடி நிறைய சேவை இருக்குது. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் உங்களுடைய பங்களிப்பு இருக்குன்றார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, பயமற்ற நிலை மற்றும் பணிவு இவைதான் யோகி மற்றும் ஞானி ஆத்மாக்களினுடைய ஸ்வரூபம் ஆகும். அவ்யக்த இஷாரா பாபா சொல்கிறாரு, சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். பரமாத்மாவின் அன்பு ஆனந்தம் நிறைந்த ஊஞ்சலாகும். இந்த சுகம் நிறைந்த ஊஞ்சலில் ஊஞ்சலாடிக்கொண்டே எப்பொழுதும் பரமாத்மா அன்பில் மூழ்கியிருங்கள். அப்பொழுது ஒருபொழுதும் எந்த ஒரு எதிர்மறை சூழ்நிலை அல்லது மாயையின் சலசலப்பு வர முடியாது. பரமாத்மாவின் அன்பு அளவற்றது, எப்பொழுதும் நிலையானது, அவ்வளவு நிறைந்துள்ளது. அனைவருக்கும் கிடைக்க முடியும். அனைவருக்கும்னா அனைத்து ஆத்மாக்களுக்குமே கிடைக்கும். ஆனால் பரமாத்மாவின் அன்பை பெறுவதற்கான விதிமுறை உள்ளது. என்ன விதிமுறைன்னா, விலகிய நிலை உடையவர், விடுபட்ட நிலை உடையவர் ஆக வேண்டும். அதாவது பற்றற்றவராக ஆகணும். எந்த அளவுக்கு விலகிய நிலை உடையவராக, விடுபட்ட நிலை உடையவராக ஆகிறோமோ அந்த அளவுக்கு பரமாத்மாவினுடைய அன்பின் அதிகாரம் பிராப்தி ஆகிடும். அந்த அன்பினுடைய அதிகாரம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.